சிறுபான்மையினர், மகளிர், இளைஞர்கள் வாக்குகளை பெறுவதற்காக திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகளை கவருவதற்காக என்னென்ன வியூகங்களை வகுத்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே தயாராகிவிட்டாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினர் இவர்களுடைய வாக்கு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினர் வாக்குகளை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட சிறுபான்மையினர், இளைஞர்கள், மகளிருடைய வாக்கு எங்களுக்கு நிறையவே ஆதரவா இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல திமுகவும் இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்காக களத்தில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய விழாக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பாங்க. அதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் இந்த வருடம் பங்கேற்க போறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கன்னியாகுமரியில் விரைவில் நடக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை கவரக்கூடிய வகையில் இந்த வியூகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளடக்கிய சிறுபான்மையினுடைய வாக்கு அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறது. அதனால இந்த தென் மாவட்டங்களில் இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சிறுபான்மையினருக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பொதுமக்களிடமும் சிறுபான்மையினர் மக்களிடமும் சொல்லக்கூடிய வகையில் திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 20ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். இந்த நகர்வு அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இளைஞர்கள், மகளிர் வாக்கு இதுவுமே ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால இதனுக்கும் திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் இளைஞரணி செயலாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவரை மையமாக வைத்துதான் இளைஞர்களுடைய வாக்குகளை கவருவதற்கு திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையில் திமுகவின் இளைஞரணி கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருந்தது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அதே மாதிரி விரைவில் தென் மாவட்டங்கள்லையும், மத்திய மாவட்டங்கள்லையும், அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய மேற்கு மாவட்டங்கள்லையும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு திமுக இளைஞரணி தயாரிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களை கவருவதற்காகவும் இளைஞர்களுக்காக திமுக அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்வதற்காகவும் இந்த இளைஞரணி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாநாடு போலவே பிரம்மாண்டமாக திமுக நடத்துவதற்கு தயாராகி வருகிறது. அதே மாதிரி மகளிர் வாக்கும் முக்கியமான ஒன்றாக அரசியல் கட்சிகள் எல்லாருமே பார்க்குறாங்க. இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை முன்னெடுக்கிறாங்க. 29ஆம் தேதி திருப்பூரில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு அடுத்த கட்டமாக தென் மாவட்டம், அதே மாதிரி சென்னை, கொங்கு மண்டலத்திலையும் மகளிர் மாநாடு நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த 4.5 வருஷத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு இந்த திமுக அரசு பெண்களுக்காக செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னு அந்த திட்டத்தினுடைய சாதனையையும் சொல்லுவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக அரசியல் கட்சிகள் எல்லாருமே மகளிர், இளைஞர்கள், சிறுபான்மையினுடைய வாக்குகளை நோக்கி பல்வேறு வியூகங்களை வகுத்துக்கிட்டு வராங்க. விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகாக அரசியல் கட்சியினுடைய வியூகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமாக மாறி இருக்கு. அதுலேயும் திமுக வரக்கூடிய நாட்களில் இந்த இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினருக்கு செய்யக்கூடிய திட்டங்களை சொல்லி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்திருப்பதாக தான் நமக்கும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.